ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு. எதை பற்றி அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் எழுதணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் சிவி அப்லோடும் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சிவி அப்லோடை பற்றி ஒரு செய்தி குறிப்பு டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த தேர்வர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, சான்றிதழ் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் ஒரு சில விண்ணப்பதாரர்களோட அந்த சான்றிதழ்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மறு வாய்ப்பு தர்றாங்க. எந்த தேதியிலிருந்து அப்படின்னா, டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 21/12/2024 வரைக்குமே அந்த சான்றிதழ்களை சரியாக பதிவேற்றம் செய்யப்படாதவர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மெசேஜ் அல்லது இமெயில் இதன் மூலியமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் ஓடிஆர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இதன் மூலியமாக போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சான்றிதழ்களை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதை விட முக்கியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த உரிய சான்றிதழ்களை நம்ம பதிவேற்றம் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த விண்ணப்பதாரர்களோட கோரிக்கை என்ன ஆகும் அப்படின்னா நிராகரிக்கப்படும். ஓகேங்களா? நம்மளுடைய அந்த கோரிக்கை கேன்சல் செஞ்சிரும் அப்படிங்கிறதையும் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.